நல்லா இருக்கு, நம்ம இங்கே ஆரம்பிக்கலாம்னாங்க. அதனால் இதுக்கப்புறம் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க என்னங்கிறது எல்லாத்தையும் இந்த இனிஷியேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிணைவும் வாருங்கள் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ். இது வந்து குல்மகர் மைத்ரி அண்ட் பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் இணைந்து வழங்குகின்ற ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக கேன்சர் ரிலேட்டடான இனிஷியேட்டிவ்ஸ் இப்போ நமக்கு வந்து கேன்சரில் நிறைய டைப் ஆஃப் கேன்சர்ஸ் நமக்கு இருக்குது. எஸ்பெஷலி உமன்ஸ் ஹெல்த் இனிஷியேட்டிவ் நம்ம வந்து இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து குல்மகர் மைத்ரி மஞ்சு மேம் ஆல்ரெடி அவங்க நார்த் இந்தியாவில் தேவர் பீன் ஃப்ரம் பீகார். ஸோ பீகாரில் அவங்க நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் உமன் ஹெல்த்துக்காக நிறைய எடுத்துருக்காங்க. பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக சர்வி கேன்சர் அவேர்னஸ் அவங்க பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ கவர்மெண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்த இடத்துல அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஹெல்த் மினிஸ்டர் வந்து இவங்களோட இனிஷியேட்டிவ் பார்த்து இதுதான் எங்களோட விஷயம் இந்தியா ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட் வந்து பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்து இவங்க வந்து என்கேஜ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட சக்ஸஸ்ஃபுல் இனிஷியேட்டிவ் நம்மளோட ஸ்டேட்லேயும் நம்ம கொண்டு வரணுன்றது தான் எங்களோட விருப்பம். சார் நம்ம இருக்கிற கேன்சர்லேயே சர்விக்கல் கேன்சர் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக பரவிட்டே இருக்குது. இது நம்ம தமிழ்நாடு தான் இந்தியா செகண்ட் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதில் நம்ம இங்கே கொண்டு வந்து இந்த விஷயத்தை நம்ம இந்த இனிஷியேட்டிவ்ஸை நம்ம எடுத்தோம். ஸோ நவ் ஐ இன்ட்ரோடியூசிங் Manju Sinha ma'am from Gulmahar Maythri. வைரஸ் ஆக்டிவாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம இமீடியட்டாக நம்ம வேக்சினேஷன் கொண்டு போய் நம்ம இந்த கேன்சரை நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயம் இப்போ இந்தியாவில் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த இனிஷியேட்டிவ் மூலமாக அந்த விஷயம் நம்ம இந்தியாவுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் என்னோட பிக்கஸ்ட் ஹைலைட் இந்த ஈவெண்ட் ஆகும். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டு ஆல் ஓவர் இந்தியா நம்ம இந்த இடத்துல நம்ம இதை லான்ச் பண்ணி நம்ம பீப்புளுக்காக அதை சேவை பண்ணும்போது அது ஒரு பிக் இனிஷியேட்டிவ். அது மட்டும் கிடையாது. இப்போ இங்கே இருக்கிற ஒரு 9 years to 14 years இருக்கிற கேர்ள்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு 2,100 கேர்ள்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு வேக்சினேஷன் ப்ரோக்ராம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து குல்மகர் மைத்ரி ஸ்பெஷல் இனிஷியேஷன். ஸோ அவங்களோட சிஎஸ்ஆர் மூலமாக கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து 2,100 ஒரு ஃப்ரீ வேக்சினேஷன் கேம்ப் அவ்வளோ பெரிய பீப்புளுக்கு. ஏன்னா 2,300 பேருக்கு ஒரே நாள் வேக்சினேஷன் பண்ணுறது அது ஒரு லார்ஜஸ்ட் டிஸ்கவுண்ட். ஸோ அதை நம்ம இங்கே பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அது இல்லாமல் பெரிய லார்ஜஸ்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆன் கிரவுண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுவோம். மோர் தென் 15,000 கேர்ள்ஸ்க்கு நம்ம ஒரு பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு எல்லா சப்போர்ட்டும் நமக்கு ஆல் ஓவர் இந்தியா. இது வந்து ஒரு நேஷனல் வைட் ப்ரோக்ராம் தான். ஸ்டேட் வைட் நம்ம டிஃபைன் பண்ணுறது. ஸோ இது வந்து நம்ம இந்தியாஸ் ரெக்கார்டாக நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதே நம்ம ஒரு பெரிய ஃபேக்டர் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அட்டன் பண்ணுற ஒரு அஃபிஷியல் அட்டன். ஸோ அது வந்து இத்தனை பேரோட லார்ஜஸ்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம். அது இல்லாமல் நமக்கு லார்ஜஸ்ட் வேக்சினேஷன் ட்ரைவ் இதே 1 year ஃபார்ம் பண்ணுறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி யூனியன் கவர்மெண்ட்டும் சரி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக யூனியன் கவர்மெண்ட் ஒரு 2 மத்திய அமைச்சர்களும் சரி வர வாய்ப்பு இருக்குது. வரதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு வரும். ஸோ லோக்கல் ஸ்டேட்லேயே நம்ம வந்து அது விஷயங்கள் உண்டான அமைச்சர்கள் உண்டான தலைமை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இது வந்து பங்கேற்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு பின்னஸ் நம்ம இந்த அஃபீஷியலாக நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம ஸ்டேட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட்டு பேக் ஸ்டேட்டுன்றது நம்ம கண்டக்ட் பண்ணுறது எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் செய்யணும். அதுக்கு இந்த மாதிரி அவங்க ஸ்கீமுக்கு கொண்டு வரணும். இந்த விஷயம் நிறைய பேருக்கு பயன்படுத்தி அதை வந்து வைரஸ் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வேக்சினேஷன் கொண்டு வந்து நம்ம இந்த வைரஸை நம்ம எராடிகேட் பண்ணுறது இந்த கட்டத்தில் இதுதான் இந்த இன்வெஸ்டர்ஸோட ஒரு நோக்கம். ஸோ நம்ம எல்லாரும் கையிலும் மாறுங்க நம்ம இனிஷியேட்டிவ். ஸோ இது வந்து எங்கே நடக்க போகுதுன்னா சாயராம் இன்ஜினியரிங் காலேஜ் மார்ச் 2ஆம் தேதி இதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அன்றைக்கு வந்து இது இந்த பிகஸ்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம். இப்போ 15,000 குழந்தைங்க இருக்கும். ப்ளஸ் 2,500 பிள்ளைகளுக்கு தேவையான வேக்சினேஷன் ட்ரைவும் நம்ம அன்றைக்கி வந்து கொண்டு வர மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பிகஸ்ட் இனிஷியேட்டிவ் இன் இந்தியா. ஸோ இது வந்து நமக்கு மத்திய இதுவும் சரி சென்ட்ரலும் சரி இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி இணைந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த இனிஷியேட்டிவ் இன்னும் நிறையா விஷயங்கள் நமக்கு கொண்டு போய் சேர்ந்து நம்ம மாநிலத்துக்கு 0 ஃப்ரீ கேன்சர் மூலமாக ஸ்க்ரீன் ஆகும். நம்ம
தமிழ்நாட்டில் மட்டும் இன்ன வரைக்கும் ஸ்க்ரீனிங் வந்து 2% தான் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டு, ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் எல்லாம் நிறைய இது பண்ணுறாங்க. பட் இட்ஸ் நாட் ரீச்சிங். ஸோ இப்போ உண்மையிலே இந்த ஆர்கனைசேஷன் இதை ஒரு டீமாக எடுத்து பண்ணுறது அவங்க சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. அவங்க இல்லை டெஸ்ட்டும் கூட இல்லை ஜஸ்ட்டும் அந்த குல்வாண்டர் மத்தியும் வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை ஏற்படுத்துனது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நினைக்கிறோம். ஏன்னா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க டாக்டர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, மெடிசன் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இந்த அவேர்னஸ்ங்கிறது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு. பண்ணாங்க, அப்பயும் பண்ணாங்க, நிறைய கவர்மெண்ட் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இன்னும் அந்த அளவுக்கு வரலை. அதுக்காக தான் அதுக்கு ஒரு ரூல் வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் 70% should be until 2030 மேலே நம்ம நாட்டில் இருக்கிற 70% அது எந்த வயசுலேருந்து எந்த வயசு. எனக்கே நான் ஒரு அட்வொகேட், நம்ம ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், இந்த மாதிரி இருந்தால் நமக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. பட் இப்போ குட் டைம் அண்ட் ஜஸ்ட் 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ பெரிய அவேர்னஸ் வர மார்ச் 2ஆம் தேதி நடத்த போகிறாங்க. அதுக்காக நம்மளோட தமிழ்நாடு அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து சேர்ந்து நமக்கு சப்போர்ட் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்கன்னு போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் 30 வயசுக்கு மேலே தான் வந்து இந்த சர்விக்கல் கேன்சர் வரும். இப்போ தான் தெரிஞ்சது, டாக்டர் மேடம் சொன்ன அப்புறம் 9 வயசுலேயே பெண் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சர்விக்கல் கேன்சர் பார்த்து. ஸோ இதுக்கு எல்லாம் விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப தேவை. அண்ட் மேடம் சொன்ன மாதிரி இது வந்து இதோட ஸ்டாப் ஆகாமல் இது மேல் கட்டமாக கொண்டு போகணும். அண்ட் இப்போது சார் சொன்னாங்க, மிஸ்டர் கேல்வின் சொன்னார், இதுக்கான நமக்கான ஒரு பிரத்யேகமான மெஷின்ஸ் வந்து இப்போ கொண்டு வர போகிறாங்க. அதுதான் ஏன்னா இந்தியாவிலே அது இல்லைங்கிறாங்க. அண்ட் இட் இஸ் மோர் ஹெல்த் அலார்மிங். என்னென்னா நம்ம தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கிறது ரொம்ப பயமாக இருக்குது கேட்கும் போது பெண் குழந்தைக்கு. ஏன்னா நமக்கு இந்த அடிப்படை சட்டம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அடிப்படை தேவை சுத்தமான காற்று, சுத்தமான ஒரு